ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா शंकरा जय जय शंकरा हर शंकरा जय जय शंकरा हर शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते सुगुरुनाथम कांचीपीठम सर्वजितम दिव्यज्ञान अभीष्टम कांचीं जगदम नमस्ते अपारकरसिंधम जानदम शांतर्पणम श्री चंद्रशेखर गुरुम प्रणाम उदाहरण कलियुग कांचीमान இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமா மகாபரிவார பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அது ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு, இவன் வீட்டுக்கு வந்து 2 நாள் பூஜை பண்ண போகிறேன். இவன் வீட்டுக்கு வந்து 2 நாள் பூஜை பண்ண போகிறேன். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா பண்ணுங்க, தினமுமே பாருங்க. மகாபரிவாளே அந்த மாதிரியான ஒரு இதை உங்களுக்கெல்லாம் கொடுத்து பார்க்க வைக்கணும்னு பெரியவாளையே நான் வேண்டிக்கிறேன், பிரார்த்தனை பண்ணுறேன். செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஃபேமஸான ஒரு ஹாலில் ஒரு கல்யாண மண்டபம், அதில் சேங்காலிபுரம் ஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் அப்படிங்கிறவர் ஒரு உபன்யாசம் பண்ணியிருந்தார். அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு உபன்யாசகர் அந்த காலத்தில். அதை விட முக்கியமாக மகாபரிவாளோட அத்யந்த பக்தர். தினமும் சாயங்காலத்தில் ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் நடக்கும். ஒரு 6லேருந்து 8:30 மணி 9 மணி வரைக்கும் தினமும் நடக்கும். ஏன்னா ஆஃபீஸ் போகிறவாள்லாம் இருந்தால் அப்போது, அதனால் அவள்லாம் வந்து கேட்கணுமே, அதனால் சாயங்காலமாக வச்சுட்டா தினமுமே. அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடில் அது போயிருந்தது. அந்த சமயம் வந்து ஸ்ரீபெரும்புதூர் அங்கே வந்து மகாபரிவா முகாமில் இருந்தார். இந்த உபன்யாசத்தை நடத்துகிறவா வந்து நினச்சிருந்தா, ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து இங்கேருந்து போயிடலாம், செங்கல்பட்டுலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தானே, அதனால் ஒரு நாள் இங்கே ஒரு பாஸ் கொடுத்தா இங்கே வந்து நிறுத்திட்டு அங்கே போயிடலாமே. அவளுக்கு தெரியும் சேகாலிபுரம் அனந்தராம தீட்சிதர் மகாபரியோட பக்தர்னு. அவர்கிட்ட கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம கேட்டுப்போம். அவர் சொன்னார்னா நம்ம எல்லாருமே அங்கே போயிட்டு மகாபரிவாளை தரிசனம் பண்ணிவிட்டு, அதுக்கு மீறி பெரியவாளை வந்து நம்ம செங்கல்பட்டுக்கு அவரை அழிச்சுன்னு வரலாம் அப்படின்னு அதுக்கும் ஒரு இது போட்டால், அதை வந்து அவர்கிட்ட சொன்னால் அவரும் ஒத்துண்டார். தீட்சிதர் வந்து சரியான இதுவாக தான் இருக்குது, நானும் வரேன், நம்ம போகலான்னு. ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கார்த்தால இதை வந்து அங்கே போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணான். ஒரு வேனை வச்சுட்டு எல்லோரும் கிளம்புறதா பிளான். அப்போ வந்து வெள்ளிக்கிழமை காலத்தால் இவர் வந்து அந்த எங்கே உபன்யாசம் பண்ணுறாரு அங்கே ஒரு ரூம் இருக்குது. அதில் அனந்தராம தீட்சிதர் அவருடைய ஒருத்தர் கூட கைங்கரியம் பண்ணுறவர், இவெல்லாம் தங்கியிருப்பா போல இருக்குது. இவள் தூங்கிகிட்டே இருக்கும்போது காலங்காலத்தால் வெடிக்காலத்தால் வந்து அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கதவு தட்டுறாயாரோ பார்த்தா, திறந்து பார்த்தா ராமகிருஷ்ணன் அப்புறம் அவருடைய பொண்டாட்டி 2 பேரும். இவள் வந்து ராமகிருஷ்ணன்றவர் அங்கே லோக்கல் கோர்ட் இருக்கு இல்லையா செங்கல்பட்டில், அதில் ஒரு உத்தியோகத்தில் இருக்கார், ஸ்டாஃப். அவர் 2 பேரும் அங்கே உடனே இவர் செங்காலிபுரம்க்கு அவருக்கு தெரியும், ராமகிருஷ்ணனா தெரியும், பார்த்துருக்கார். தினமும் வரவாவா, ஏன்னா சாயங்காலம் இருக்குது, கோர்ட்டு முடிஞ்சு இவர் வந்துடுவார், அவள் பொண்டாட்டியும் வருவா, ஊரில் இருக்கவன். அதனால் அவருக்கு தெரியும் என்ன ராமகிருஷ்ணன் என்ன விஷயம். 2 பேரும் ரொம்ப கொஞ்சம் பதட்டமாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. என்ன விஷயம் சொல்லு அப்படின்றார். அப்போ சொன்னால் அவர் வந்து இதை எப்படி சொல்கிறதுன்னே தெரியல, நம்புவாளான்னு தெரியல, உங்ககிட்ட முதல்ல சொல்லிடலான்னு வந்தோம் அப்படின்னா. சரி, நீயே கோர்ட்டுக்கு இன்றைக்கி போகலையா, மணி இவ்வளோ 9:30 மணி ஆகிடுத்த, 9:30 மணி, இந்த நேரம் கோர்ட்டில் தானே இருப்பேன். ஆமாம், அது விஷயமாக தான் பேசணும். நான் இன்றைக்கி ஆகாரம் பண்ணிட்டு கடத்தால் கிளம்புறதா இருந்தேன். கிளம்பும்போது தினமுமே வழக்கம் போல் வந்து தாம்பூலம் எனக்கு கொடுப்பேன். அதாவது வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு, அது மாதிரி அது அந்த காலத்து வழக்கத்தில் இருந்தது. அதை கொடுக்கறதுக்கு அந்த தட்டை கொடுத்தா அதை நான் கையில் வாங்கினேன். வாங்கினோடனே திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு அம்பாள் மாதிரி யாரோ தேவதை, நிஜமாகவே, அது கனவு கிடையாது, நிஜமாகவே நேராக வந்துட்டா முன்னாடி. அவள் சொல்கிறா, இங்கே நான் இருக்கிறதே பெரியவா இங்கே வந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார், பெரியவா வந்து இங்கே வரணும், இங்கே வந்து உபன்யாசம் நடந்துட்டுருக்கு, பெரியவா வேறு இங்கே வரணும், இங்கே வந்து உங்கள் கிரகத்தில் வந்து பூஜை பண்ணணும், அதை நான் பார்க்கணுன்னு நான் ஆசையாக இருக்கேன் அப்படின்னு அவள் சொல்கிறா.
சொன்ன உடனே இவளால் நம்பவே முடியல. இது என்னது, இது நிஜம் என்ன நடக்கிறதுன்னு தெரியல. ஒரு தேவதை மாதிரி யாரோ வந்திருக்கா, அம்பாளான்னு தெரியல அவளுக்கு. என்னென்ன அந்த நேரத்தில் என்ன யோசிக்க முடியும். 2 பேரும் உடனே அந்த தட்டை, அந்த தாம்பூல தட்டை அந்த அந்த தேவதையோட பாதத்தில் அதை வச்சுட்டு 2 பேரும் நமஸ்காரம் பண்ணுறா. நமஸ்காரம் பண்ணி எழுந்தபோது பார்த்தா காணோம். அவள் அப்படியே மறைஞ்சு போயிட்டான் அப்படின்றத இவ சொல்கிறார். அவருக்கு வந்து சொன்னார், நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், அது நடக்கும். ஆனால் என்கிட்ட சொன்ன மாதிரி மற்ற பேர்கிட்ட சொல்லாத. இதை நம்புற சில பேர் இருப்பா. இதுவே நம்ம நிறைய இதை நம்புறது இல்லையே. பெரியவா மகாபெரிவான்னு சொன்னாலே யாரும் நம்புறதில்லை. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கா. சரி, அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. ஆனால் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டார். இது நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு விஷயத்தை புரிஞ்சுட்டார். அதாவது அந்த தேவதையோ அம்பாளோ மகாபெரிவா இந்த ராமகிருஷ்ணன் வீட்டில் வந்து பூஜை பண்ணணுன்றதை சொல்லிட்டு போயிட்டான்றது தெரிஞ்சிருது. அதனால் ஒரு வேனில் எல்லோரும் கிளம்பும்போது இப்போ நீயும் போயிட்டு கூட வா அப்படின்னு சொல்லிட்டார் சேகாலபுரம் இவரை. ஸோ ராமகிருஷ்ணா ஒரு பொண்டாட்டி எல்லாமே வந்தால் அந்த ஊர் பிரமுகர்கள் யாரெல்லாம் வந்து இந்த இதை பண்ணுறாளோ ஃபண்டு பண்ணி இல்லை அந்த ஊரில் முக்கியஸ்தர்கள்லாம் வந்தால் அவள வந்து ஒரு வேனில் போனால் சேகாலபுரமும் அதுலேயே போனார். வேனில் போனவுடனே பெரியவா வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு அவர் கண்ணு மாத்திரம் வேற எங்கேயோ போயிட்டே இருந்தது. பார்த்தா ராமகிருஷ்ணன் எங்கேன்னு தெரிந்தார். அவருக்கு தெரியும் ராமகிருஷ்ணன் வந்து இந்த சேகாலிபுரத்துக்கு பின்னாடி அனந்தராம தீட்சத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுன்னு இருக்கார். அவருக்கு வந்து இது என்னடா இது, இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததை பற்றி அவர் கேட்டார்னா நம்ம என்ன பதில் சொல்கிறது. இல்லை நம்ம அவர் கிரகத்துக்கு வந்து அவர் பூஜை பண்ணுவார்னா நம்ம வீடு உளுண்டு வீட்டில் அவர் எப்படி வருவார், இதெல்லாம் அவர் யோசனையில் இருக்கார். பெரியவா வந்து சரி அந்த ராமகிருஷ்ணன் உண்டே கோர்ட்டில் இருக்கானே அவன் எங்கே அப்படின்னு சேகாலிபுரம் தேடினா பின்னாடி ஊஞ்சின்னு இருக்கா, வா 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 அப்படின்னு. அப்புறம் அவர் நமஸ்காரம் பண்ணி 2 பேருமா அவள் எழுந்த உடனே நான் இவன் வீட்டுக்கு வந்து தான் 2 நாள் பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. அப்போ அந்த அம்பாள் வந்து சொன்னது உண்மையாயிடுது. கூட இருக்கவாள்லாம் ஒன்றும் கேட்கவே முடியாது. அவளுக்கு சொல்லிட்டார், அவ்வளோதான். நான் அதுக்கப்புறம் அவளுக்கு சொல்லிட்டார், நான் வேற எங்கேயும் எனக்கு நேரம் கிடையாது, எனக்கு நான் அதனால் இதில் பூஜை பண்ணிவிட்டு நான் வந்துடுவேன் அவ்வளோதான் அப்படின்ட்டார். அப்புறம் எல்லோரும் கிளம்பி போயிட்டான். அதே மாதிரி 2 நாள் பூஜை நடந்திருக்கு. அப்படின்னா பெரியவா எப்பேற்பட்ட பரமேஸ்வரன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர மகாபரிவ பாதமேஸ்வரன் மகாபரிவ பாதமேஸ்வரன்.